ஒரு நாயகன் டங் 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 இபிஎஸ் உதயமாகிறார் டங் 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 ஊரார்களின் இல்லங்க பில்டப்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்னங்க நடந்துட்டு இருக்கு? என்ன சொன்னீங்க? பில்டப்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுதுல்ல, பில்டப் பயங்கரமா தான் இருக்கு. அண்ணன் கேம்பெயின்ல இறங்கிட்டாரா? அதுக்குள்ளேவா? இருங்க, மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்க்கணுங்க. நாங்க தான் அதிமுகன்னு சொல்ல வேணாமா? என்ன பண்றாரு அதுக்கு? இபிஎஸ் அவர்கள் வரும்பொழுது வெல்கம் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஆமா, அவர் வீட்ல இருந்து கிளம்பும் போதே அந்த ஓட் கேம்பெயினுக்குலாம் வந்துட்டு ஒரு வேன் வரும்ல, அந்த வேன்ல தான் வராரு. முன்னாடி எல்லாம் வந்து தேங்காய் வச்சு ரெடியா இருக்கிறாங்க. எதாச்சும் அப்படி தேங்காய் வாங்கின மாதிரி இல்ல. அப்பா நாளைக்கு ஒரு 10 தேங்காய் வாங்கி வச்சிருங்க. அவர்கள் வந்த உடனே தேங்காய் எல்லாம் உடைச்சாங்க. எல்லாருமே டப்பு டப்புன்னு தேங்காய் உடைச்சிட்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த கேம்பெயின் அந்த வேன்ல வந்திருக்கிறார். ஆக்சுவலா இன்னைக்கு அதிமுகல இருந்து பொதுக்குழு செயற்குழு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. செயற்குழு மீட்டிங் அது எங்க தெரியுமா? வானகரம்ல. வானகரமா? எப்பா அந்த வடிவேல் காமெடி வரும் பயங்கரமான. அது தம்பி இது ரத்த பூமி, இங்க வந்து நீங்க விளையாடப்படாதுன்ற மாதிரி வானகரம்ல மீட்டிங். அங்க ஒரு ஓபனிங் இருந்தது பாருங்க, பேனர்ல இருந்து வாங்க. பேனர்ல இருந்து இப்ப பேனர் பாத்தீங்கன்னா அதிமுகனாலே பேனர் ஃபேமஸ்ங்க. ஆமாங்க, இப்ப வழி ஃபுல்லா பேனர் வைக்கணும், அதுவும் பெருசு பெருசா வைக்கணும் இல்லையா? சோ அண்ணால ஆரம்பிக்கிறாங்க பேனர்ல. சோ அண்ணா, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள், அதுக்கப்புறம் பாருங்க இபிஎஸ் அவர்கள். ஒரு காலத்துல வரலாறு கொஞ்சம் வேற மாதிரியா இருந்தது. எப்படி? அந்த இடத்துல வந்து ஓபிஎஸ் அவர்கள் வச்சிருந்தாங்க. ஓகே, இப்ப இபிஎஸ் அவர்கள், அதுக்கு முன்னாடி சசிகலா அவர்களா இருந்தாங்க. பழைய வரலாறு விடுங்க. நல்லா இருந்தாலும் பேனர் கொஞ்சம் சைஸ் பெருசாக்கி ஆளு கம்மியாக்கிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் அதிமுகல அந்த மியூசிக் இருக்கும் பாருங்க, மியூசிக் ஓபனிங். அப்புறமா ஆஸ்தான அந்த கலைக்குழு வந்து கெட்டப் போட்டு வருவாங்கல்ல. ஆமா, இப்போ ஏடிஎம்கே கூட்டம் அப்படினாவே வந்து ஏடிஎம்கேனால கெட்டப் தான் இல்லங்க, ஒரு கெட்டப்பா ரெடி ஆவாங்க எல்லாம். இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு 1-2 கிடையாது, ஒரு 4-5 எம்ஜிஆர், ஒரு 2-3 ஜெயலலிதா அவர்கள், அந்த மாதிரி 2-3 ஜெயலலிதா அவர்கள். ஆனா பாருங்க, இபிஎஸ் அவர்கள் வரவேற்க அவங்க தலைவர்கள் கெட்டப்லயே வரவேற்கிறாங்க பாருங்க. வந்துட்டு மேல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மண்டபத்துல என்ன செட்டப்? பார்லிமெண்ட் செட்டப்புங்க. ஏங்க என்னங்க இது? பார்லிமெண்ட் பழைய பார்லிமெண்டா போட்டுக்கிறாங்க. ஏங்க புது பார்லிமெண்ட்ல புகை போட்டுருவாங்கல்ல, அந்த ஒரு கூட்டத்துல புகை போட்டாங்க. அதாவது அங்க போட்டாங்கங்க, இந்த செட்டப்ல போட மாட்டாங்கங்க. சரி ஓகே. கீழே கேட்டு கிட்ட வந்த உடனே எல்லாரெல்லாம் போக முடியாது. நீட் எக்ஸாம் போற மாதிரி தான் போக முடியும் உள்ள. யாரெல்லாம் அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கீங்க அதானே ஃபுல் செக்கிங்ல தான் வந்து மண்டபத்துக்குள்ள அலவுடு எல்லாருமே. அதாவது இது வந்து பொதுக்குழு செயற்குழுனால நிர்வாகிகள் தான் மீட்டிங். அவங்களுக்கு அந்த உறுப்பினர் கார்டு, மெம்பர் கார்டுலாம் இருக்கும்ல, அதை வச்சுட்டு அட்டெண்டன்ஸ் போட்டாதான் உள்ள போக முடியும். அட்டெண்டன்ஸா? என்னன்னு அங்க பாருங்க, டேபிள் போட்டிருக்காங்க. பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் டேபிள் மாதிரியே இருக்கு. வாங்க நீங்க வட சென்னையா, எங்க சைன் பண்ணுங்க, அங்க தெற்கு அந்த பக்கம் அப்படின்னு ஒரே ஃபுல்லா. அதே டேபிள்ல போகும்போது மொய் வச்சுட்டு போயிருவாங்களோ? மண்டபம் அப்படின்ற ஃபீலிங்காக மொய்யெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஏங்க நான் ஒரு பாமர மக்கள்ங்க, இந்த பன்னீர் தெரிச்சு உள்ள போறது, ஐயோ பன்னீர் நீங்க சொல்லக்கூடாதோ, சரி சாரி, அந்த கற்கண்டு கொடுத்து உள்ள போறதுதான் ஞாபகம் இருக்கும். மீட்டிங்குள்ள போயிட்டதுக்கு அப்புறமா முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து அப்படியே வரிசையா வந்தாங்க. பின்னாடி ரோலியும் உட்காந்துருக்காங்க. அதானே வந்தாங்களா? இபிஎஸ் அவர்கள் என்ட்ரி கொடுத்தாரு ஸ்டேஜ்ல. இபிஎஸ் அவர்கள் என்ட்ரி கொடுக்கும் போது என்ன ஆகும்? ஃப்ரண்ட்ல ஒரு 50 பேர் செட் பண்ணி இது செட்டப்பா உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் வந்து விஷ் பண்ணுவாங்க, பூங்கொத்து கொடுப்பாங்க, சால்வை போடுவாங்க. அண்ணன் வரும்போது இந்த முழக்கம் இருக்குல்ல, கூட்டம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில டெம்ப்ளேட் இருக்குல்ல. அதாவது இப்ப சொல்றேன்ப்பா, ஃபார்மேட்னு சொல்லிடுறேன். டெம்ப்ளேட்னா மீம் கண்டென்ட் ஆயிரும். அது கரெக்ட் தான். இப்போ இந்த ஃபார்மேட்ல முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா வெல்கம் அட்ரஸ் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் மீட்டிங்கோட அஜெண்டா, ஆனுவல் டே வாங்க, அது சரிங்க அஜெண்டா இருக்கும்ல, அதுதான் வந்து இபிஎஸ் அவர்கள் சொல்றாரு. அண்ணன் டாக்டர் தமிழ் மகன் உஷேன் அவர்களை கழக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி தருமாறு முன்மொழிகிறேன். புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக நிறைவேற்றி தருமாறு முன்மொழிகிறேன். திரு நத்தம் இரா விஸ்வநாதன் எம்எல்ஏ அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். ஸோ இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றார்? 23 தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. சரி, ஸோ அதை நிறைவேற்றதுக்கு அப்புறமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள், மக்களுக்காக தான் கட்சி, மக்களுக்காக தான் அரசாங்கம். அப்புறம் என்ன, அதிமுக ஜெட்டு வேகத்துல வந்துட்டு செயல்படுவாங்க. ஜெட்டு வேகத்திலயா? ஆமா. இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெட் வேகத்திலே செயல்படும். ஜெட்டு வேகனா என்ன அர்த்தம் இருக்குங்க? அப்படி புஷ்னு போயிடும்.
அப்படி இல்லைங்க, ஒரு ஹெலிகாப்டர் வேகம் இருந்தா கூட கண்ணுக்கு ஒரு தெரியும். டெசிஷன் டக்கு டக்குன்னு எடுக்கப்படும். அப்படியா? ஓஹோ, பிஜேபி கூட கூட்டணி இருக்கும்போது எடுத்தாங்க பாருங்க, டப்பு டப்புன்னு. அதேதான் இப்பதான் சொல்றாரு, பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன் அப்படிங்கிறாரு. நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். சோ இந்த வாட்டி பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லும் போது மேக்ஸிமம் கிளாப்ஸ் வந்திருக்கு. ஆமாங்க, பாஸ் விட்டு கிளாப் பண்ணிருக்காங்க. பாஸ் விட சொல்லிருப்பாங்க பாருங்க, ஸ்டாப் பண்ணுவாரு, அந்த டைம்ல கிளாப் பண்ணி ஃபீல் பண்றாரு. அதிமுக தொண்டர்களுக்கு வந்து பிஜேபி ஒரு நெருடலா இருந்திருக்கு. ஆனா அண்ணனுக்காக இது சொல்ல முடியாம இருந்திருக்காங்க, இப்ப சொல்லிட்டாங்க. அதனால சொல்லிட்டாங்கல்ல. முக்கியமா அப்புறமா எங்களுக்கு வந்து தேசிய கட்சி துணைலாம் தேவையே இல்லை. ஆமா, அதிமுக வந்து தனியாவே இருக்கும். தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் இல்ல, தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் கிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வாக்களிக்கின்ற மக்கள் தான் எஜமானர்கள். அண்ணன் இன்னொன்னு சொன்னார் பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? அடுத்து யாரையாச்சும் முதல்வர் வேட்பாளர் தான் சொன்னார். எங்க அண்ணன் இருக்கும்போது அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அதானே. சரி, என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் மாநில அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு கொடுத்ததே கிடையாது. மத்தியில காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, மாட்டாந்தாய் மகளை போலதான், மாட்டாந்தாய் பிள்ளைகளை போலதான் தமிழ்நாட்டை பாக்குறாங்க. கேட்கின்ற நிதி எப்பொழுதும் மத்திய அரசாங்கம் கொடுத்த வரலாறு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மனிதாபிமானத்தோடு மாநில அரசுக்கு தேவையான நிதி உதவி அளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. என்ன கன்க்ளூஷன் என்ன? அதாவது இப்ப பாத்தீங்கன்னா திமுக வந்து ஊழல் வழக்கெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்துருப்பாங்கல்ல, அப்படி சொல்லக்கூடாது. அந்த சட்டமன்றத்தில் முன்வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற மந்திரிகள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு எப்பொழுது தீர்ப்பு வரும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள பல பேர் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல அவர் இருப்பார்கள். எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போவாங்களாம். அப்படியா? சட்டமன்றத்துல ஃபர்ஸ்ட் ரோனா இவரும் ஃபர்ஸ்ட் ரோல தான் உட்கார்ந்திருக்காரு. அதாவது அவரு ஆப்போசிட் கட்சி, அதாவது டிஎம்கேவா? நீங்க அப்படியே நினைச்சிட்டீங்களா? ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ரோ தானங்க. சரி, ஓகே. அதனால இந்த பக்கம் பொதுக்குழு செயற்குழுலாம் இல்ல, இவருக்கு இபிஎஸ் அவர்கள் கன்க்ளூட் பண்ணார்ல, அவர் வந்து கன்க்ளூஷன் தி பிகினிங். அதாவது இங்க பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கார்ல, அவர் ஒரு பொதுக்குழு போடுவாங்க நினைச்சிருப்பாங்க, இல்ல ஆனா கிடையாது, பொதுவான ஒரு குழு போட்டாரா? ஆமா. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொண்டர்களின் உரிமை மீட்பு ஆலோசனை கூட்டம். உரிமை மீட்புக்கு இப்பதான் ஆலோசனை. ஏங்க அவங்க அங்க செயற்குழு பொதுக்குழு போட்டு இருக்காங்க, இப்பதான் ஆலோசனையேவா? ஆமா, உரிமையை மீட்கிறதுக்கே இப்பதான் யோசிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லுவோம் இல்லையா, எப்படி மீட்கலாம். அதாவது இபிஎஸ் அவர்கள் ஒரு மாதிரி மியூசிக் போட்டா நாங்களும் ஒரு மாதிரி மியூசிக் போடுவோம், வெளியே வித்தியாசமான மியூசிக். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. உள்ள போனீங்கன்னு வைங்க, ஹாலுக்குள்ள பேனர் வச்சிருக்காங்க பின்னாடி. இந்த பேனர்ல பாருங்க, வெறும் அதாவது இப்போ இங்க கவர் பண்ணிருந்தாங்களே வெறுமா இல்லங்க, என்ன சொல்ல வரேன்னா நிர்வாகிகளோட எல்லாரோட போட்டோவும் இருக்குன்னு சொல்ல வரேங்க. எல்லாரோட போட்டோ. ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டாரா? ஓபிஎஸ் அவர்கள் வர்றது முக்கியம் கிடையாது, பேக்ரவுண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஓபிஎஸ் அண்ணா வரணும்னு எல்லாம் அங்க வெயிட் பண்றாங்க, வர்றது முக்கியம் இல்ல. இல்லங்க, ஓபிஎஸ் அண்ணா ஸ்டேஜுக்கு வர்றது மட்டும் முக்கியம் இல்ல, அண்ணனுக்கு பேக்ரவுண்ட் சாங் போட மாட்டாங்க. பாருங்க, ஜெயலலிதா அவர்களோட வாய்ஸ் ஓவரே போட்டாங்க. வாய்ஸ் ஓவரா? எந்த நாட்டின் வரலாற்றிலும் ஒருவரை ஒரு அரியாசனத்தில் அமர வைத்துவிட்டு அதன் பின்னர் உரியவருக்கே அந்த அரியாசனம் திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை. அந்த புதிய வரலாற்றை படைத்து காட்டியவர் அன்பு சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். பாத்தீங்களா, சரித்திரத்தில் இல்லாத தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னு அவங்க சொன்னதை கட் பண்ணி போட்டிருக்காங்க. இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க, அம்மா அவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க, அது உண்மைதான். ஓபிஎஸ் அவர்கள் வாய்ஸ் ஓவரா கொடுக்க மாட்டாரு, வாய்ஸ் ஓவர்ல காட்டுவாருண்ணா யாருன்னு. இப்போ அண்ணனோ வந்து தேனி ஒரு ஒரு டைரக்டர் ஃபீல்ட்ல ஒரு பாஸ் ஸ்டோரி ஓபன் பண்றோமா? எப்படி? என் இனிய தமிழ் மக்களே, தேனி கிராமங்களில் சுட்டித் திரிந்த ஒரு மிகப்பெரிய பர்சனாலிட்டி தன் கதைகளை சொல்ல வந்திருக்கும் மேடைதான் இந்த உரிமை மீட்பு ஆலோசனை கூட்டம். போட்டுட்டு வரலாறு ஆரம்பிச்சாப்ல. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நாம் பொதுக்குழுவின் மூலமாக ஒரு உயரிய அந்தஸ்தை நாம் தந்தோம். என்ன அந்தஸ்து? மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற அந்த நிலையை
உச்சபட்ச மரியாதையை நாம் அவர்களுக்கு அளித்தோம். இவைகளெல்லாம் நாமெல்லாம் ஒன்று கூடி தந்தோம். ஆனால் அதற்கு பின்னாலே வந்தவர்கள் முதலில் பொதுக்குழுவை கூட்டி என்னவால் நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். இங்கு பேர் சில பேர் கூட தண்ணீர் பாட்டில் கையில் வச்சிட்டு இருக்காங்க. தனி பாட்டில் வச்சிருக்கீங்க, எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா தான் இருக்கீங்க அப்படிங்கிறது. இவ்வளோ எமோஷன் இல்லைங்க, சட்டலா பண்ணுங்க, சட்டலா. அண்ணன் இத்தனை வருஷம் அரசியல் எவ்வளோ சட்டலா மெயின்டைன் பண்றாரு. இங்கு பேர் சில பேர் கூட தண்ணீர் பாட்டில் கையில் வச்சிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே நான் விழித்து பார்க்கிறேன். உண்மையிலே அவர்கள் தண்ணீர் பாட்டில் வைப்பது எந்த நோக்கத்திற்கான, நல்ல நோக்கத்திற்கு தான் வச்சிருந்தாங்க. எடுத்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட கொடுத்தாங்கங்க, நான் திருப்பி கொடுத்துட்டேங்க. சரி. செகண்ட் டைம் என்கிட்ட தான் கொடுத்தாங்க, அப்பயும் நான் திருப்பி கொடுத்துட்டேன். மூணாவது தடவை என்கிட்ட திருப்பி கொடுத்தாங்க. யாராவது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தடவை கொடுத்தாங்க முதலமைச்சர் பதவி. என்னென்ன அது என்னென்ன பாடுபடுத்தினாரு. அம்மா என்கிட்ட கொடுத்தாங்க, நான் அப்படியே அம்மாட்ட கொடுத்துட்டேன். ரெண்டாவது முறையும் அம்மா எனக்கு கொடுத்தாங்க, அதை அப்படியே கொடுத்துட்டேன். மூணாவது முறையும் யார் கொடுத்தது? சின்னம்மா தான் கொடுத்தாங்க, அவங்ககிட்ட திரும்ப கொடுத்துட்டேன். நான் அதான் நடந்தது. என்னிடம் கொடுத்தவர்களுக்கு நான் திருப்பி கொடுத்து விட்டேன். என்னுடைய பணி நிறைய, நான் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன். நான் என்னை யாரும் சொல்ல நம்பிக்கை துரோகின்னு சொல்ல முடியாது, துரோகின்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. இந்த கருங்குயில் வருத்தப்பட்டு ஸ்டேஜில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யதார்த்தமான ஒரு கோபம் வெளிப்பட்டது. அதனால அண்ணன் என்ன சொல்றாரு தெரியுமா? என்னது? என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது நான் தான் ஃபைல்ஸ் எல்லாம் சைன் பண்ணுவேன். என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் போயிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த 4 வருஷத்துல அரசில் உட்காந்துட்டு முதலமைச்சராக உட்காந்துட்டு எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டு தான் ஃபைல் பூரா அங்கே அடுத்ததுக்கு போகும். நான் அவுத்து விட்டேன்னா எங்க போகணும்? திகார் செயலுக்கு நீ போகணும். ஞாபகம், அதெல்லாம் ஒரு அரசாங்க ரகசியம். அதை காப்பாற்றுகின்ற நிலையில் முதலமைச்சராக இருந்தேன். பாருங்க, ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு ஒரு மன சிறைக்குள்ள இருந்திருக்காரு. மன சிறைக்குள்ள அவரும் போயிருப்பாரோ. அந்த மாதிரி இந்த கதாநாயகன் இன்று தன் கனவுகளை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார். நான் துரோகி இல்லைன்னு சொல்லிட்டார்ல, கட் பண்ணி அந்த இடத்துல டைட்டில் போட வேண்டியது. அவ்வளவுதான். அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப போல்டா பேசியிருக்கிறார். தூத்துக்குடிக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்திருக்காங்க, நிர்மலா சீதாராமன் அவர்கள், ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லுவோம். நான் கூட சென்ட்ரல் மினிஸ்டர் எல் முருகன் அவர்கள் பேரை ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேரை சொல்லிட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். அவங்கள ரிசீவ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா எம்பி கனிமொழி அவர்கள், தங்கம் தென்னரசு அவர்கள், அவ்வளவுதாங்க எல்லாம் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, அந்த எடுத்த போட்டோஸ்லாம் இருக்கும்ல. ஆமா, அதாவது வெள்ளம் வந்த டைம்ல இப்பெல்லாம் இருந்ததுன்னு இருக்கும் இல்லையா, சோ அந்த போட்டோஸ்லாம் எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க, எக்ஸிபிஷன்ல வச்சிருக்காங்க. இல்லங்க, எக்ஸிபிட் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. நான் சொன்னல உங்ககிட்ட, நேத்து துரை வைகோ அவர்கள் கோவப்பட்டார்ல, அதனாலதான் இப்போ வந்தார்களா, அங்க வந்து சென்ட்ரல்ல இருந்து வந்தாங்களான்னு கேட்டார்ல. ஏங்க அவங்க வர்றது தெரிஞ்சுதாங்க அவர் கேக்குறாரு, நாளைக்கு தான் வராங்கன்னு அப்புறம் எப்படிங்க சொல்றாரு? ஓ, இப்படி ஒன்று இருக்கா? அந்த எல்லாம் பார்த்துட்டு பாதிக்கப்பட்ட இடத்துக்குலாம் வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படியே போறாங்க. பார்த்துட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்துட்டு பார்த்து மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. இவங்க கிட்ட உங்களை மாட்டி விடுறோம்னு சொல்லுவோம்ல, மாட்டி விடுறாங்களா? அதாவது தமிழக அரசாங்கம் வந்து அதனாலதான் இங்க அவ்வளவு பேர் வராங்க, தவிர தூத்துக்குடி தண்ணி போகலன்னா நாங்க 1 மாசம் இந்த கடை அடைக்க மாட்டோம். அந்த பக்கம் தங்கம் தென்னரசு அவர்கள் குந்தமா சொல்லுங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சொல்லிட்டே இருக்கும்போது நீங்க சொன்னீங்களே தங்கம் தென்னரசு அவர்கள்ல, உங்களுக்கு 10 நாளா இருந்துட்டு இருக்கேன் நாடு, இப்படி பேசுறீங்க நீங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொறுமையா, வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாரும் ரெடியா இருந்திருப்பாங்க, எதுவுமே பண்ணல. மரத்து மேல ஒரு தம்பி ஏற்றார் போல வீடியோ எடுக்க, அதனால ஏறாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷன்ல பார்த்தாங்க, அப்புறம் ரிவ்யூ மீட்டிங் முடிச்சு களத்துக்கு வந்துட்டாங்க. எதிர்கட்சி எல்லாம் என்ன பண்றாங்க, செயற்குழு பொதுக்குழு மீட்டிங் போடுறாங்க. நம்ம இடிதாங்க அந்த மாதிரி ஏதாவது முயற்சி எடுத்தாரா? எங்க இடிதாங்க கட்சி ஆபீஸ கூட்டவே ஆள் இல்ல. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நான் மேடை ஏறி மைக்கை பிடித்து பேசும்போது ஆஹா ஓஹோ என்று ஒரு கூட்டம் கைதட்டும். என்ன பேசுகிறேன், எதை பேசுகிறேன் என்று தெரியாமலேயே இன்னொரு கூட்டம் பாராட்டும். இப்படி பாராட்டும் சீராட்டும் இடியை தாளாட்டுவதாக இருக்காதா? மக்கள் சிந்திக்காத வரைக்கும் தான் இடி ஒரு அரசியல் தலைவன். சிந்திக்க ஆரம்பித்தால் இடி அரசியல் தொண்டனாக கூட இருக்க முடியாது.
சொல்லுவதெல்லாம் பொய்யாக இருந்தாலும் அதை மக்கள் நம்பும்படி சொல்ல வேண்டும். அந்த சூட்சமத்தை கற்றவன் இடி. உருவத்தை பார்த்து எடை போடுபவர்கள் எனக்குள்ள தூங்கிக் கொண்டிருக்கும் மிருகத்தை பார்த்து ஓடுகின்றார்கள். ஆக மேடைக்கு மேடை இது வழக்கமான ஒன்றாக இருந்தாலும் முகத்துக்கு முன்னாடி ஒன்று பேசுவதும் முதுகுக்கு பின்னாடி ஒன்று பேசுவதும் தொண்டர்கள் கூட்டத்தில் வாடிக்கையாக இருக்கக்கூடியதுதான். இதையெல்லாம் கண்டும் காணாமல் எனக்கென்ன என்று போய்கொண்டே இருக்க வேண்டும். பூசணிக்காய் விதையை சோற்றில் மறைக்கலாம், ஆனால் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முடியுமா? தொண்டக்க மண்டக்கவாக நான் கேள்வி கேட்பதனால்தான் மண்டகர்வம் பிடித்த இடி தொண்டை நனையும் வரை இஞ்சி கசாயம் குடிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லாடலை கேட்டு எள்ளி நகைப்பதா அல்லது நெறிஞ்சி முள் என்று நகத்தால் கிள்ளி எறிவதா? அப்படி ஒரு தலைப்பில் எனக்குள்ளேயே ஒரு வழக்காடு மன்றமே நடந்து கொண்டிருக்கின்றன. தீர்ப்புகள் இங்கே திருத்தப்படலாம், ஆனால் தீர்வு என்பது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அந்த முடிவில் இடி யாருக்கும் விலை போக மாட்டான். அதனால்தான் என்னை மதிப்பவர்களும் உண்டு, நெஞ்சில் மிதிப்பவர்களும் உண்டு. அப்படிப்பட்ட ஒருவனாக, மக்களை வழிநடத்தும் மன்னனாக இடியால் மட்டும்தான் இருக்க முடியும். அப்படி மக்களுக்கு முன்னாடி கண்ணுக்குட்டியாகவும் என்னை சீண்டி பார்ப்பவர்களுக்கு முன்னாடி சீரிப்பாயும் கொம்பு வைத்த காளையாகவும் இடி இருந்து கொண்டிருக்கின்றான். என்னை வம்புக்கு இழுப்பவர்கள் என் முன்னாடி நின்னு பேச தெம்பு இருக்கா? அந்த இடி இடித்தால் வானம் நடுங்கும். இந்த இடி நினைத்தால் எதிரிகள் இடம் தெரியாமல் செய்து விடுவான் என்பதை எச்சரித்து விடுகின்றேன். நன்றி, வணக்கம். We are back to cinema. முடக்கருத்தான் அப்படின்ற படத்தோடைய மூவி ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. இந்த மூவியோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? மூவியோட ஸ்பெஷல் வந்து ஒரு டாக்டர் வந்து டைரக்டரா மாறி இருக்கார். முக்கியமா இந்த படத்தோட இயக்குனர் வந்து வீரபாகு அவர்கள். அதுதான் டாக்டர். நான் முதலைய சாலை கிராமத்தில் வந்து அந்த மருத்துவமனையும் மூலிகை உணவும் சாலை கிராமத்தில் தொடங்குறதுக்கான காரணமே நிறைய திரைத்துறை நண்பர்கள் நட்பு வரும். ஏதாவது ஒரு காட்சியில் நம்ம நடிப்போம், ஏதாவது ஒன்று செய்வோம் திரைத்துறையில் ஆசையில் தான் நான் சாலை கிராமத்தில் முதல் முறையாக இந்த விஷயத்தை நான் தொடங்கினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமுத்திரக்கனி அவர்கள் இருக்கா இல்லையா? ஆமாங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். ஆமா, அவர் வந்து இந்த மூவிஸ் ஆமான்னு ஒத்துட்டீங்க? இல்லைங்க, அவர் நிறைய மோட்டிவேஷனலான படங்கள் எடுப்பார் இல்லையா, அதனால ஒத்துக்கிட்டேன். அவரும் மூவி ஃபங்க்ஷன்ல பேசியிருக்காரு. இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. எத்தனை படங்கள், அந்த கஷ்டத்துக்குள்ளே இவரும் வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்னு தான் போராடணும். ஆனால் எடுத்து முடிச்சிட்டாரு. அப்புறம் இயக்குனர் தங்கர் பச்சன் அவர்கள் இருக்கார்ல, ஆமா, படத்துக்கு பலாப்பழம்லாம் கொடுப்பாரு மூவி ஃபங்க்ஷன். படத்துக்கு பலாப்பழம் கொடுப்பாரா? எங்க மூவி ஃபங்க்ஷனுக்கு தான் கிஃப்ட்டுக்கு பதிலா பலாப்பழம் எங்க வீட்டு தோட்டத்திலே விளைஞ்சது. அந்த மாதிரிங்க ஃபீலோட சொன்னீங்க. அது நெய்வேலி பக்கத்து ஊருக்காரர்ல, அதனால இந்த மக்களை பற்றி அக்கறை கொள்ளக்கூடிய, இந்த மண்ணை பற்றி அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு படம். அதுக்கு நீங்கள் என்ன மதிப்பு தரப்போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இப்போல்லாம் நாங்கள் எல்லாரும் வந்து நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு கொலையை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு நம்முடைய மக்களை கொண்டு வந்துட்டாங்க. எவன் 50 கொலை எடுக்கிறானோ அவனுக்கு தான் அதிக சம்பளம். தமிழருவி மணியன் அவர்கள் இருக்கார்ல, மிகப்பெரிய அரசியல் இந்த ஞானின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. எனக்கு என்னென்ன திரைப்படங்கள் மேலேயும் நடிகர்கள் மேலேயும் எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை. அப்படி கோவம் தான் நான் ஏன் ரஜினிகாந்தை பயன்படுத்தி அரசியல் மாற்றத்தை பண்ணிட முடியாதான்னு நான் போய் நினைக்கிறேன்னா, நான் ரஜினியிடமே சொல்லிட்டு வந்தேன், சார் நீங்கள் எத்தனை படம் வேணால் நடிங்க, ஆனால் ஒரு முள்ளும் மலரும் மாதிரி மீண்டும் நடிக்க பாருங்க. ஒரு 6லிருந்து 60 வரை மாதிரி ஒரு படத்தில் நடிக்க பாருங்க. எங்கேயோ கேட்ட குரல்னு ஒரு படம் நடிச்சிங்களே, அதில் கடைசியில் இந்த அம்பிகாவை வந்து பார்ப்பீங்களே, என் கண்ணு முன்னாலே இருக்கு. அது மாதிரி படங்க பண்ணுங்க. இதெல்லாம் என்ன காலத்தால் நிற்காது சார்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஸோ இன்னைக்கு கிச்சன் கேபினெட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா. நான் உங்க பிரியா. ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, டண்டனக்கா, டண்டனக்கா.